திரு தனியரசு, இரண்டு கட்சிகளுடைய தலைமையில் அமைகிற கூட்டணியில் எது வலிமையான கூட்டணியாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல நம்முடைய நியூஸ் 7 இன்னைக்கு எடுத்திருக்கிற இந்த தலைப்பு இதுவரைக்கும் வரலாற்றுல நம்ம கேள்விப்படாத அல்லது பார்த்திராத ஒரு புதிய வரலாற்று தலைப்பு இது. ஏன்னா நோட்டாவோடு போட்டியிட்ட ஒரு கட்சி பாஜக 1 விழுக்காடு, 1.5 விழுக்காடு, 2 விழுக்காடு, 3 விழுக்காடுன்னு இப்பதான் ஒரு 5 விழுக்காடு வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் 5, 6 வரைக்கும் வந்த பாஜகவோடு ஏற்கனவே ரவீந்திரநாத் துரைசாமி என்ன சொன்ன மாதிரி 45 விழுக்காடு 2014 புரட்சி தலைவி அம்மா வாக்குகளை பெற்று 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற புரட்சி தலைவி அம்மா. அதாவது 2 தொகுதிகளை தவிர, அதாவது 37ல, அதாவது ஒன்று அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் ஒன்றுல பொன்னாரம். அப்படி இருந்த ஒரு 45 விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு கட்சி 1.5 விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிற ஒரு கட்சி தலைமையில் எது வலிமையானதுங்கிற அளவுக்கு எடப்பாடி அதிமுகவை சிதைத்து இப்படிப்பட்ட ஒரு 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 அவலமான நிலைக்கு கொண்டு வந்தது எண்ணி 2.5 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற அதிமுக தொண்டர்கள் கண்ணீரோடு இந்த 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 சூழலை பார்க்குறாங்க. இந்த அதிமுகவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியதுல பெரும் பங்காற்றியவர் நம்முடைய எடப்பாடி. அப்ப எடப்பாடியை நம்பி அந்த தொண்டர்கள் வாக்களிக்கல, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கல, அப்புறம் கூட்டணி கட்சிகளும் நம்பி யாரும் போக மறுக்கிறாங்க. இப்ப கூட நீங்க ஒரு 2-3 கட்சியோட பேசுறாங்களே தவிர, இப்ப தேமுதிகவோ பாமகவோ எடப்பாடியை அதிமுகவை நாங்கள் இந்த கூட்டணியில் அங்கீகரித்து ஆதரித்து இந்த கூட்டணியில் இணைந்து நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று இன்னைக்கு வரைக்கும் அண்ணி பிரேமலதா அவங்களோ இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க சின்ன ஒரு மருத்துவரையாவோ சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க இவர்களாக போய் அவங்க தைலாபுரத்துக்கும் இப்ப நம்ம கோடம்பாக்கத்துக்கும் போயிட்டு இருக்காங்க, அதாவது கோயம்பேட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. என்ன இந்த அளவுக்கு எடப்பாடியுடைய நிலைமை வந்த பிறகு கூட எடப்பாடி ஏதாவது ஒரு ஏதாவது வருத்த வேதனை தெரியுதான்னு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதிமுக என்கிற கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இருக்கிறார். அவர்தான் பொதுச் செயலாளர் இருக்கிறார். மேஜிக் சிம்பிள் என்று சொல்லப்படுகிற இரட்டை இலை சின்னம் அவரிடம் இருக்கிறது. பெரும் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு வலிமையோடு இருக்கிற அந்த கட்சியை நீங்கள் சிதைத்து விட்டார்கள், வலிமை குண்டு விட்டது என்று நீங்கள் குறைத்து சொல்றீங்களா? இன்றைக்கு கூட தேமுதிக பாமக அதிமுகவோடு தான் கூட்டணி அமைக்க அதுக்கு இந்த கூட்டணிக்குள்ள வந்தால் ஒரு அடுத்த வலிமையான வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் என்று பார்த்தால் தேமுதிக பாமக இருக்கு. அந்த 2 கட்சிகளோடும் அதிமுகவோடு தான் வர விரும்புவதாக சொல்றாங்க. வரம் விரும்பி இருந்தா சேலத்துல நெடுஞ்சாலை நகர்ல குடியிருக்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி வீட்டுக்கு தேமுதிகவோ அல்லது அதனுடைய குழுவோ அல்லது பாமகவோ அதனுடைய குழுவோ போயிருந்தா பரவாயில்லையா? அதே மாதிரி இப்ப நீங்க எடப்பாடியுடைய ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்துக்கு அதிமுக அலுவலகத்துக்கு போயிருந்தா பரவாயில்ல. இவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் போய் ஆதரவு கேட்கிறாங்க. ஆனா அவங்க இருப்பா பொறு யோசிச்சு சொல்றோம். ஏற்கனவே 2011 தேர்தலின் போது திரு விஜயகாந்த் போய் சென்று பார்த்தது யார்? விஜயகாந்த் வந்து பார்த்தாரா, விஜயகாந்தை சென்று பார்த்தார்கள்? இல்ல, அது அம்மாவோட ராஜதந்திரத்துல நீங்க அம்மாவோட அவங்க செஞ்சா ராஜதந்திரம், அதுக்கு மேல இவங்க செஞ்சா ராஜதந்திரம் இல்லையா? இல்லையா? இப்ப ஏன் மோடி ஐயாவே அம்மா வந்து பார்த்தாங்க, எடப்பாடி வீட்டு வருவாரா? நீங்க அது அம்மா பெருந்தன்மையில அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை மரியாதை உயர்த்துவதற்கு வர்றது. ஆனா எடப்பாடி வந்தாருன்னா நம்ம தோற்றுருவோம்னு 5 நடுங்கி எல்லாரும் பயந்து ஓடுற நிலைமையில இருக்கிற நிலைமையில இந்த 2024 தேர்தலில் அதிமுக சூழ்நிலை இருக்கு. இப்ப நீங்க எங்க அக்கினி ஐயா கூட நீங்க திரும்ப கேட்டீங்க, தேசிய கட்சின்னு சொல்றாரு, பாஜக எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்க இன்னும் எங்க மகேசன் ஐயாவுக்கு தெரியும், அதாவது பாஜக அல்லது பாஜகவோடு அந்த அணியில இணையாம தேமுதிக ஒருவேளை எடப்பாடி இணையதாவே வச்சுக்கீங்களேன், அப்ப கூட தேமுதிக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க? மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மோடி ஐயாவை பிரதமரில் இருந்து அல்லது பாஜகவை ஆட்சியரில் இருந்து மத்திய ஒன்றிய அரசிலிருந்து அகற்றுவதற்கு தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களே எனக்கு வாக்களிங்கன்னு தேமுதிக யாராவது ஒருத்தர் பேசிடுவாங்களா? எங்க அந்நியர் கூட சொல்றேன், யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பாஜகவோடு மோடியோடு நெருக்கமான நட்புல அன்புல உறவுல பின்னி பிணைஞ்சு எடுக்கிறாங்க. எங்க எடப்பாடியும் அப்படித்தான் இருக்கிறாரு. அவரு ஏன் தனியா நிக்கிறாருன்னு தெரியல. அவர் நாட்டுக்கு பிரதம அமைச்சரா மோடி வரணும், ஒன்றிய பாஜக அரசை ஒன்றிய இந்தியாவை பாஜக ஆளணும். ஆனா நான் தனியா நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற ஒரு வினோதமான கட்சி அதிமுக, வினோதமான கட்சிக்கு தலைவர் சார். அதற்கான விளக்கத்தை ஏற்கனவே கொடுத்திருக்காங்க சார். நான் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நாங்கள்
மக்களிடம் சென்றடைவோம். தமிழ்நாட்டு நலனுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம். 2014 அப்படித்தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் களத்தில் நின்றார்கள். ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அப்படிதான், பிஜு ஜனதாதளம் அப்படிதான் நின்று கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை முக்கியத்தை விட அந்த மாநில நலன் சார்ந்து நிற்போம். இப்பொழுது தமிழ்நாடு உரிமையை தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் தனியா நிக்கிறேன்னு சொல்றேன் எடப்பாடி. தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக பாஜக எங்கு செயல்பட்டதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு மூத்த நெறியாளர், நீண்ட கால நம்ம இந்த தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் அவதானிக்கிற இங்க நெறியாளரையாவை பார்த்து கேட்கிறேன், மோடி தமிழ்நாட்டுக்கு பாஜக எந்த இடத்தில் எதிர்த்தது, துரோகம் இழைக்கிறது அப்படின்னு எடப்பாடி சொல்லாம அப்படியெல்லாம் துரோகம் செய்கிற அல்லது தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு, தாமரைக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னாதான் தலைவரை வாக்களிப்பாங்க. இவர் எடப்பாடி வாயை திறக்காத எடப்பாடி இங்க அக்னி சொல்லையாவே பேச மாட்டாரு. அதே மாதிரி எங்க ரவிச்சந்திரன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எடப்பாடி அதிமுக தோக்கடிச்சிட்டு பாஜக வரும், அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒருவர் பரஸ்பரம் மோதிக்கிறது. ரெண்டு பேருமே KP முனுசாமி அவருடைய பேச்சை நீங்க கேட்கல நினைக்கிறேன். அவர் மிக கடுமையாக பேசியிருக்கிறார். செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சியாக பாஜக இருக்கு, அவங்க நின்று பார்க்கட்டும், தேர்தலில் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது அந்த கட்சியால அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதை விட கடுமையா பேசணுமா என்ன? நேரடியாக தானே பேசியிருக்காரு. நான் ஒன்னும் சொல்லலையா, துணை பொது அப்படின்னா நீங்க முனுசாமி ஐயாவை பொதுச் செயலாளர் ஆக்கிருங்க. எடப்பாடிக்கு எதுக்கு பொதுச் செயலாளர் பொறுப்புங்கிறேன்? நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு பொதுச் செயலாளர் ஒப்புதல் இல்லாம துணை பொதுச் செயலாளர் பேசியிருப்பாருங்கிறீங்களா? இல்லையா, இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணியில ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து மோதுகிற இருப்பு மனிதன் எடப்பாடின்னு தான் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. ஓபிஎஸ் என்ன இருந்தாரு, அவர் இருக்கிறதுனால எங்களால சுதந்திரமா செயல்பட முடியல, அவருடைய கட்டுப்பாட்டுல நாங்கெல்லாம் கட்டுவிட்டு நடந்தோம். இப்ப எடப்பாடி தனித்து முடிசூட்டி கொண்டார் பொதுச் செயலாளராக, இனி யாரும் தடுக்க முடியாது. ஆகவே எடப்பாடி இனிமேல் என்ன வாயை திறந்தாருன்னா எல்லாமே அது சட்டங்களா மாறப்போகுது, வாக்குறுதிகளா மாறப்போகுதுன்னு சொன்ன அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன். ஏன் நீங்க முனுசாமி என்ன வச்சு பேச வைக்கிறீங்க, ஜெயக்குமார் என்ன வச்சு பேச வைக்கிறீங்க, செல்லூராசன் வச்சு பேச வைக்கிறீங்க? பொதுச் செயலாளர் எடப்பாடி உங்க ட்விட்டர்ல இருக்குல்ல, நீங்க நேரா கூட பேச வேண்டாம், பிரஸ் மீட்லாம் வைக்க வேண்டாம், அந்த எக்ஸ் தளம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க கூட போட வேண்டாம், அட்மினிட்ட கூட சொன்னீங்கன்னா போட்டு விட்டுறாரு. எக்ஸ் அப்புறம் அந்த ட்விட்டர்ல சரி அறிக்கையில எல்லாம் ஒண்ணு இருக்கும், லெட்டர் பேட்ல டைப் அடிச்சீங்கன்னா நீங்க அது தொலைக்காட்சிக்கு சொன்னா தலைப்புக்குள்ள அதிமுக ஒரு கூட்டணியை கட்டமைக்குது, பாஜக ஒரு கூட்டணியை கட்டமைக்குது, எது வலிமையாக இருக்கும்னு நீங்க பார்க்கறீங்க, கருதுறீங்க? பாஜகவோடு ஏற்கனவே கூட்டணி அங்க இருக்குதுயா. இப்ப ஏற்கனவே தமாக வாசனையா நேரா எடப்பாடி பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு, நாம எந்த அணியில நின்னாலும் 2 பேரும் சேர்ந்து நின்னாலே தோக்குற அணிதானம்மா. அதனால நான் உங்களோட நின்று தோற்பதை விட நான் மோடியோடு நின்று தமிழ்நாட்டில் பாஜகவோடு நின்று தோற்றுக் கொள்கிறேன் சொல்லிட்டு நன்றி வணக்கம்னு போயிட்டாரு. அவங்க ஒரு அணியை கட்டிட்டாங்க.